வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சுமார் 8 மாத கால இடைவெளிக்கு பின்னர் இன்று ஆரம்பம். திரைசேரியின் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. பெண்ணொருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா விளக்கமறியலில். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பகுதி காணிகள் நாளைய தினம் அளவீடு. திருகோணமலை கிண்ணியா அல் அமீன் மகா வித்தியாலய ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தி போராட்டம். ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவையிடம் 22 பகிரங்க கேள்விகள் முன்வைப்பு. ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் 3 நாட்களுக்குள் வெடித்து சிதறக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சுமார் 8 மாத கால இடைவெளிக்கு பின்னர் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் சுமார் 8 மாத கால இடைவெளிக்கு பின்னர் இன்று திங்கட்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இப்புதைகுழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் போது மொத்தம் 240 மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 239 எலும்புக்கூட்டு எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு மேலதிக ஆய்வுகளுக்காக பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் மேலும் பல எலும்புக்கூடுகள் காணப்படுவதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை சட்ட வைத்திய அதிகாரி நீதிமன்றில் வலியுறுத்தியிருந்தார். இதற்காக சுமார் 8 வார காலப்பகுதி தேவை என விடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்கு அமைய நீதிமன்றம் அகழ்வு பணிகளுக்கான அனுமதியை வழங்கியிருந்தது. கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்களின் பின்னர் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து பருவமழை மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக புதைகுழிக்குள் வெள்ளம் புகுந்ததால் 3ஆம் கட்ட பணிகளை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது காலநிலை சீரடைந்துள்ள நிலையில் சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு இன்றைய தினம் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த முக்கியமான அகழ்வாராய்ச்சி பணிகளுக்காக நிதி அமைச்சினால் 2,10,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியில் இந்த அகழ்வு பணிகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான புதைகுழி வழக்கு மீண்டும் இன்றைய தினம் 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 அன்று 3ஆம் கட்டத்துக்கான அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. காலை 8:30 மணி அளவிலிருந்து தற்போது வரை அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகின்றது. அகழ்வு பணிகளினுடைய மொத்த நாட்களாக 3ஆம் கட்டம் 56 நாட்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதோடு 56 நாட்களுக்கான பாதீடு நீதியமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டு மேல் நீதிமன்றம் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இது 2 வார கால அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 1ஆம் நாளான இன்று ஆரம்பகட்ட வேலைகள் பூர்த்தியாக்கப்பட்டு குறித்த அகழ்வு பணி நடைபெறுவதற்கான பிரதேசமானது முழுமையான அளவில் சுத்தப்படுத்தப்பட்டதோடு ஒரு பகுதி மட்டும் அகழ்வு பணிக்கான ஆரம்பகட்ட வேலைகளுக்காக அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றைய தினம் எந்த விதமான மனித எண்பு எச்சங்களும் அடையாளம் காணப்படவில்லை. மேலும் நாளைய தினம் இதே மாதிரி அகழ்வு பணி அகழ்வு நடைபெறுகின்ற இடத்திலேயே காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாகும். செம்மணி திரைசேரியின் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
2022ஆம் ஆண்டு நாட்டில் நடந்த போராட்டத்திற்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமது ஆதரவை தெரிவித்திருந்தனர். தாம் தேர்ந்தெடுத்த அரசியல் தலைவர்கள் தங்களதும் நாட்டினதும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை என்பதே இதற்கு காரணமாக அமைந்தது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இளம் தொழில் வல்லுநர்கள் தரப்புடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். 22 අපේ රටේ අරගලයක් සිද්ධ වුණා. ඒ අරගලයට දසලක්ෂ සංඛ්‍යාත තාරුණ්‍ය இந்த போராட்டத்தின் விளைவாக நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் இளைஞர் பங்கேற்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் துறைசார் மேற்பார்வை குழுக்களில் 500 தொடக்கம் 600 வரையிலான இளைஞர்களை நேர்காணல் மூலம் நியமித்தது முக்கியமான நடவடிக்கையாக அமைந்து காணப்பட்டன. இதன் மூலம் அரசியல் பங்கேற்புக்கான வட்டம் விரிவடைந்தாலும் தற்சமயம் துறைசார் மேற்பார்வை குழுக்கள் குறைக்கப்பட்டு இளைஞர் பிரதிநிதித்துவம் நீக்கப்பட்டுள்ளது. துறைசார் மேற்பார்வை குழுக்களை குறைத்து இளைஞர்களை நீக்கியதும் நாடாளுமன்றத்தின் பலத்தை குறைத்ததும் அண்மையில் நாடு இழந்த $2.5 பில்லியன் இணைத்து பார்க்க வேண்டும். இது மிகவும் பாரதூரமான விடயமாகும். பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்திற்கு இது பெரிய பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் இந்த இழப்பை சரி செய்ய வரி சுமையை அதிகரிக்க வேண்டி வரும். தினந்தோறும் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய நமது நாட்டில் இவை குறைபாடின்றி நடைபெற வேண்டும். திரைசேரி கடன் செலுத்துவதற்கு பல நடவடிக்கைகள் காணப்படுகின்றன. மக்கள் இவற்றை ஆராய வேண்டும். இவற்றை முன்கூட்டியே கணித்து தவிர்க்க முடிந்தாலும் இயலாமை மற்றும் அலட்சியம் காரணமாக இது நடந்துவிட்டது. இதில் மோசடியான நடவடிக்கை நடந்திருக்கலாம். இத்தகைய சம்பவம் நடந்த பின் திரைசேரி செயலாளர் ராஜினாமா செய்து வெளிப்படைத்தன்மையான விசாரணை நடத்த வேண்டும். நாடாளுமன்ற நிதி பற்றிய குழுவில் திரைசேரியின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநரை அழைத்து விசாரிக்க வேண்டும். இதில் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்று ஆராய வேண்டும். கடன் தவணை செலுத்தாததால் கடன் தவறல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்தும் அரசாங்கம் நாட்டுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நிதியமைச்சர் மற்றும் செயலாளர் இவற்றை நாட்டிற்கு தெளிவுபடுத்த வேண்டும். இனியாவது இத்தகைய சம்பவம் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பான நடைமுறைகளை இப்போது முதலே பின்பற்ற வேண்டும். இவற்றை பற்றி அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு இல்லாவிட்டாலும் மக்கள் இவற்றை ஆராய வேண்டும். மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். ஜனாதிபதி சமீபத்தில் சைபர் பாதுகாப்பு திட்டத்தை முன்னெடுத்தாலும் இறுதியில் நமது பணம் திருடப்பட்டுவிட்டது. இந்த அரசாங்கம் துறைசார் மேற்பார்வை குழுக்களை குறைத்து இளைஞர் பங்கேற்பை ஒரே கையெழுத்தில் இல்லாமல் ஆக்கிவிட்டது. இத்தகைய சூழலில் இத்தகைய மோசடிகள் நடப்பது வியப்பில்லை. இவர்கள் நாளுக்கு நாள் நாடாளுமன்றத்திற்கு காணப்படும் அதிகாரத்தை குறைத்துக் கொண்டு வருகின்றனர். තොරතුරු කේන්ද්‍රීය විද්‍යාත්මක විග්‍රහය අටුම ගණනේ අපේ රටේ ජෙන්සි පරපුර යොමු වෙන්නට. அரச திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மற்றும் திரைசேரி செயலாளருக்கு நேரடி தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அரச திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மற்றும் திரைசேரி செயலாளருக்கு நேரடி தொடர்பு உள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஃப்ரீ லோயர் அமைப்பு முறைப்பாடு செய்த பின்னரே இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்ததாகவும் அதுவரை அரசாங்கம் இதனை மக்களிடமிருந்து மறைக்க முயன்றதாகவும் குற்றம் சாட்டினார். நாட்டின் நிதி நிர்வாகம் மிக ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் திரைசேரி நிதி மோசடியை ஒரு ஹேக்கரின் மீது சுமத்த முயல்வது சந்தேகத்தை அதிகரிப்பதாக தெரிவித்தார். மேலும் திரைசேரி நிதி மோசடி சம்பவம் இடம்பெற்று நீண்ட காலமாகியும் நாடாளுமன்றத்திற்கோ அல்லது சட்ட அமுலாக்க அமைப்புகளுக்கோ உடனடி தகவல் வழங்கப்படாதது பாரிய குற்றமாகும் என சுட்டிக்காட்டினார். அத்துடன் தற்போதைய ஆட்சியாளர்களின் நிர்வாகத்தால் பொருளாதாரம் மேலும் பாதிக்கப்படுவதாகவும் நிலக்கரி மோசடி மற்றும் அதிக விலையிலான டீசல் கொள்வனவுகளின் விளைவாக மின்சார கட்டண உயர்வு போன்ற சுமைகளை மக்கள் விரைவில் எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரித்தார். நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக தெரிவித்த சாகர காரியவசம் அரசின் நிதி மேலாண்மை தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்தார். මේ හොරකම විසින් මේ කාරණය එහෙම්මම හංගලා යටගහලා මේ හොරකම ජනතාවගෙන් වසන් ගන්න තමයි උත්සාහ දැරුවේ. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெண்ணொருவரை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை
எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் பெரிய விளான் பகுதியில் உள்ள காணியொன்றின் உரிமை தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகிறது. அந்த வகையில் நீதிமன்றின் அனுமதியுடன் அந்த காணியில் வளர்ந்துள்ள புதர்களை சுத்தம் செய்யும் வேலை திட்டத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மேற்கொண்டார். இதன்போது தமது காணியின் வேலியானது சேதப்படுத்தப்பட்டதாக வழக்கு இடம்பெற்று வரும் பெண்ணும் அவரது உறவினர்களும் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அர்ஜுனா திடீரென அந்த பெண் மீதும் அவரது சகோதரன் மீதும் காலால் தாக்கியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தற்பாதுகாப்பிற்காக அந்த பெண் கல்லினால் தாக்கியதாக கூறப்படுகின்றது. அதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது கைத்துப்பாக்கியை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி உன்னை கொலை செய்வேன் எனவும் தலையில் சுடுவேன் எனவும் அச்சுறுத்தியுள்ளார். அதன் பின்னர் அங்கு விரைந்த இளவாலை போலீசார் இரு தரப்பினரையும் சமரசப்படுத்தினர். தொடர்ந்து அர்ஜுனா இளவாலை போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்ட முறைப்பாட்டின் பிரகாரம் நேற்று அந்த பெண் இளவாலை போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறித்த பெண் மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட வேளை அவரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதேவேளை ராமநாதன் அர்ஜுனா கொலை அச்சுறுத்தல் விடுக்கும் காணொளி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வாக்குமூலம் பெறுவதற்காக இன்று இளவாலை போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டார். இதன்போது இளவாலை போலீசார் அர்ஜுனாவை துப்பாக்கியுடன் கைது செய்து மல்லாகம் நீதிமன்றில் ஆஜர்படுத்தினர். அதனையடுத்து அவரை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை பகுதி காணிகள் நாளைய தினம் அளவீடு செய்யப்பட உள்ளன. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி விகாரை பகுதி காணிகளை நாளை காலை 8 மணிக்கு அளவீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அரசாங்க அதிபர் காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் மூலம் இவ்விடயத்தை அறிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு காணி உரிமையாளர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காணி உறுதிப்பத்திரங்களை வைத்திருக்கின்ற 17 காணி உரிமையாளர்களின் காணிகளை அளவீடு செய்து காணிக்கான வரைபடங்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கான காணி அளவீடுகளை கடந்த 17ஆம் தேதி முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் தையிட்டி விகாரை பகுதியில் கூடிய வேளை தையிட்டி விகாரை பிக்குவில் போலீஸ் முறைப்பாடு காரணமாக அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. அந்த வகையில் மீண்டும் நாளைய தினம் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் காணி உறுதிப்பத்திரங்களுடன் காணி அமைந்துள்ள பகுதிகளுக்கு காணி உரிமையாளர்கள் வருகை தந்து தமது காணிகளை அடையாளம் காட்ட வேண்டும் எனவும் மாவட்ட அரசாங்க அதிபர் கடிதம் மூலம் காணி உரிமையாளர்களுக்கு அறிவித்துள்ளார். காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களை வலுப்படுத்தி அவர்களை பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் தலைவர் தலைமையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் கிளிநொச்சி பிராந்திய இணைப்பாளர் கிருஷாந்தி ரத்நாயக்க, காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள், இழப்பீட்டுக்கான அலுவலக உத்தியோகத்தர்கள், தெரிவு செய்யப்பட்ட காணாமல் போனவர்களின் உறவினர்கள் பங்கேற்றனர். திருகோணமலை கிண்ணியா அல் அமீன் மகாவித்தியாலயத்தில் ஆசிரியர் பற்றாக்குறையை வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை கிண்ணியா வலய கல்வி அலுவலகத்திற்குட்பட்ட அல் அமீன் மகாவித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்ய கோரி இன்று காலை பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் நீடித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பாடசாலைக்கு தேவையான ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் பாடசாலை ஆசிரியர்களின் இடமாற்றங்களை நிறுத்த வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கிராமப்புறம் என்பதால் மாணவர்களின் கல்வி உரிமையை புறக்கணிக்கக்கூடாது என தெரிவித்ததுடன் கணிதம், தமிழ் மற்றும் விஞ்ஞான பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி பல்வேறு கோரிக்கைகளையும் போராட்டக்காரர்கள் முன்வைத்தனர்.
போராட்ட இடத்திற்கு கிண்ணியா வலயக்கல்வி அலுவலக அதிகாரிகள் குழுவினர் வருகை தந்து பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மாணவர்களின் கல்வி பாதிப்படையக்கூடாது என்பதால் அவர்களை மீண்டும் வகுப்புகளுக்கு திரும்புமாறு அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். அதற்கிணங்க மாணவர்கள் வகுப்புகளுக்கு சென்றனர். தொடர்ந்து இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பெற்றோர்கள் முன்வைத்த ஆசிரியர் பற்றாக்குறை பிரச்சினையை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். பெற்றோர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பாடசாலை அதிபர் JM ராஃபிக், பாடசாலையில் கணிதம், தமிழ், விஞ்ஞானம் மற்றும் ஆரம்ப கல்வி பிரிவுகள் என பல பாடங்களுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் இது மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளை பெருமளவில் பாதிப்பதாகவும் தெரிவித்தார். அதிகாரிகளின் உறுதியான வாக்குறுதியை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மட்டக்களப்பில் மருந்தகங்களை மையப்படுத்தி தேசிய போதைப்பொருள் வேலை திட்டத்தின் 3ஆம் கட்ட நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஜனாதிபதியின் முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய போதை ஒழிப்பு வேலை திட்டத்தின் 3ஆம் கட்ட நிகழ்வுகள் இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மருந்தகங்கள் ஊடாக போதைப்பொருளுக்கு சமனான மருந்துகள் மற்றும் மாணவர்கள் மற்றும் ஏனையவர்களுக்கு வழங்குவதை தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு நிகழ்வுகள் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம், பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களமும் இணைந்து இன்றைய தினம் மாவட்டத்தில் உள்ள சுகாதார அலுவல்கள் திணைக்களம் ஊடாக மருந்தகங்களில் விழிப்புணர்வு அறிவுறுத்தல் ஸ்டிக்கர்களை ஒட்டியதுடன் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் R முரளீஸ்வரன் தலைமையில் இந்த செயற்பாடு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் மாவட்ட செயலக போதைப்பொருள் தடுப்பு பணியக உத்தியோகத்தர் தினேஷ், பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலகத்தின் பிரதிபலிப்பாளர் டாக்டர் அச்சுதன், மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் உட்பட பொது சுகாதார பரிசோதகர்கள், மட்டக்களப்பு தலைமையக போலீசார் என பலர் கலந்து கொண்டனர். மருத்துவரின் சிபாரிசுடன் வருவோருக்கு மருந்துகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுடன் சிபாரிசு செய்துள்ள வைத்தியர் அதற்கு தகுதியுடையவரா என்பது கவனிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. போதைப்பொருள் பாவனையின் தாக்கம் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன. இதேவேளை களுவாஞ்சிக்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இயங்கி வரும் மருந்தகங்களிலும் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. களுவாஞ்சிக்குடி பிரதேச மேற்பார்வை சுகாதார பரிசோதகர் S யோகேஸ்வரன் உட்பட பிரதேச பொது சுகாதார பரிசோதகர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்தின் போதை ஒழிப்பு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டனர். வைத்தியரின் ஆலோசனையின் பேரில் மட்டுமே மருந்துகளை விற்பனை செய்வதன் மூலம் மருந்துகளின் துஷ்பிரயோகத்தை தடுப்போம் எனும் ஸ்டிக்கர்களை மருந்தகங்களில் ஒட்டும் நடவடிக்கை காத்தான்குடியிலும் முன்னெடுக்கப்பட்டது. பொது சுகாதார பரிசோதகர்கள், அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் காத்தான்குடி பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், போலீசார் இணைந்து மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் பஷீர் தலைமையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். வெளிநாட்டு கடன் தவணை பணம் வேறொரு தரப்பின் கைக்கு சென்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இலங்கை திரைசேரி வெளிநாட்டு கடன் தவணையாக செலுத்திய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வேறொரு தரப்பின் கைக்கு சென்ற சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்வஜன அதிகாரம் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்தது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சர்வஜன அதிகாரத்தின் கம்பஹா மாவட்ட தலைமை அமைப்பாளர் ஜெயந்த அத்தபத்து இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இன்று நாம் சர்வஜன அதிகாரத்தின் இளைஞர் முன்னணியாக இங்கு கூடியிருக்கிறோம். மக்கள் கஷ்டப்பட்டு ஒருவேளை மட்டும் உணவருந்தி இன்று வாழும் நிலையில் இந்த அரசாங்கம் மக்கள் மீது வரிக்கு மேல் வரியை சுமத்துகிறது. இவ்வாறு அறவிடப்படும் வரிப்பணத்தை திரைசேரியில் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாமல் இன்று ஹெக்கர்கள் என்ற ஒரு பெயரை பயன்படுத்தி தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு இந்த திரைசேரி பணத்தையும் அரசாங்கம் தாரை வார்க்கிறதோ என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. அதனால்தான் இந்த நாட்டின் அப்பாவி மக்கள், உழைக்கும் மக்கள் மற்றும் ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் இந்த பணத்தை பாதுகாக்க முடியாத இந்த அரசாங்கத்தை நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காகவே இன்று இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இன்று இந்த அரசாங்கத்தின் நிதியமைச்சர், திரைசேரி செயலாளர் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் ஊடகங்களுக்கு வழங்கும் பதில்கள் உண்மையில் வேடிக்கையானவை. அவர்கள் ஏதோ நகைச்சுவை கதாபாத்திரங்களைப் போல பதில் அளிக்கிறார்கள்.
எனவே இங்கே ஹெக்கர் என்ற பேச்சுக்கே இடமில்லை. இது திட்டமிட்ட ஒரு செயல், அல்லது அவர்களுக்கு வேலை தெரியவில்லை. இதனால் மக்களின் பணம் என்று வீணடிக்கப்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் இந்த திரைசேரியில் இருக்கும் எதுவும் பாதுகாப்பாக இருக்காது என்பது இன்று உறுதியாகியுள்ளது. எனவே உடனடியாக இந்த நிதியமைச்சர் பதவியிலிருந்து விலகி திரைசேரியை பாதுகாக்கக்கூடிய தகுதியான அரசு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். அரசியல் செல்வாக்கின் அடிப்படையிலும் தங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்பதற்காகவும் நியமிக்கப்பட்ட அனைத்து உயர்மட்ட அரசு அதிகாரிகளையும் உடனடியாக நீக்கிவிட்டு முறையான தகுதியுள்ள நபர்களை இந்த பதவிகளுக்கு நியமிக்க வேண்டும் என்று நாங்கள் இன்று வலியுறுத்துகிறோம். වහාම ඉවත් කළා නිසි සුදුසුකම් ඇති පුද්ගලයින් මේ තනතුරු වලට පත් කරන්න කියන ඉල්ලීම අද අපි මෙතන කරනවා. பதுளை மாவட்டத்தில் புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. செழிப்பான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளுக்கு அமைவாக மண்சரிவு அதிக ஆபத்து காணப்படும் பகுதிகளில் வசிக்கும் தோட்ட மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் முகமாக முக்கிய நடவடிக்கையாக மலைநாட்டு மகிழ்ச்சி திட்டத்தின் கீழ் பதுளை மாவட்டத்தின் புதிய வீடமைப்பு திட்டங்கள் இரண்டிற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வு தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் சமூக அபிவிருத்தி அமைச்சர் சமந்த வித்யாரத்னவின் தலைமையில் பண்டாரவளை பிரதேச செயலாளர் பிரிவின் நாயபத்த தோட்டத்திலும் ஹால்தமுல்ல பிரதேச செயலாளர் பிரிவின் மரவன் பகுதியிலும் இடம்பெற்றது. தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இத்திட்டம் செயற்படுத்தப்படுகின்றது. இதன்படி பதுளை மாவட்டத்தின் பண்டாரவளை பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ள நாயபத்தா தோட்டத்தில் மண்சரிவு ஆபத்தில் உள்ள 11 குடும்பங்களுக்கும், ஹல்தமுல்ல பிரதேச செயலாளர் பிரிவின் மலவன் பகுதியில் ஆபத்தில் உள்ள 23 குடும்பங்களுக்கும் வீடுகள் அமைக்கப்படுகின்றன. மொத்தம் 34 வீடுகள் அமைப்பதற்கு அரசாங்கம் ரூபாய் 108 மில்லியனுக்கும் அதிகமான நிதியை ஒதுக்க திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு வீட்டு அலகுக்கும் 28 லட்சம் ரூபாய் செலவிடப்படுவதுடன் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக கூடுதலாக 4 லட்சம் வழங்கப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு பயனாளிக்கும் 10 பேர்ஷ் நிலப்பரப்பு வழங்கப்படுகின்றது. நீண்ட காலமாக மண்சரிவு ஆபத்தினால் பாதிக்கப்பட்டு வந்த மக்களுக்கு நிலையான, பாதுகாப்பான, கௌரவமான குடியிருப்புகளை வழங்குவதே இந்த மலைநாட்டு மகிழ்ச்சி திட்டத்தின் நோக்கமாகும். இதன் மூலம் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் இயற்கை பேரிடர் அபாயங்களை குறைப்பதும் அரசின் முக்கிய கொள்கையாகும். இந்நிகழ்வில் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவீந்திர பண்டார, அம்பிகா சாமுவேல், அரசியல் பிரதிநிதிகள், அமைச்சின் செயலாளர் குணதாச சமரசிங்க, பதுளை மாவட்ட செயலாளர் சுனில் கலகம உள்ளிட்ட அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், பயனாளிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருங்கள். அமைதியான எதிர்காலத்திற்கான இளம் தலைமைத்துவங்களை உருவாக்கும் நோக்கிலான விசேட செயலமர்வு கண்டியில் இடம்பெற்றது. உண்மையான வெற்றி அறிவாலும் ஞானத்தாலும் கிடைக்குமே தவிர ஆயுதத்தால் அல்ல என அகில இலங்கை YMMA பேரவையின் முன்னாள் தலைவர் ஜஹீத் எம் ரிஸ்மி தெரிவித்துள்ளார். சர்வதேச சமாதான தினத்தை முன்னிட்டு அமைதியான எதிர்காலத்தினை இளம் தலைமைத்துவங்களை உருவாக்கும் நோக்கில் விசேட செயலமர்வு கண்டி மாவட்டம் ஹலிஓயாவில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதான வளவாளராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். JJ ஃபவுண்டேஷன், எக்லாட் யுனைடெட் பொண்ட் ஆகிய அமைப்புகளின் ஏற்பாட்டில் எக்லாட் யுனைடெட் நிறுவனத்தின் இயக்குனர் எக்திசாம் ஹவுசைண்டின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் மேலும் கூறுகையில், இன்றைய இளைஞர்களே நாளைய தலைவர்கள். அவர்களை அமைதி தூதுவர்களாக உருவாக்கினால் அவர்கள் வன்முறையை நோக்கி செல்வதை தவிர்ப்பார்கள். உண்மையான தலைமைத்துவத்தை கொண்டவர்கள் பரிவு, ஏற்றுக்கொள்ளும் தன்மை, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், விமர்சனத்தை ஏற்கும் தன்மை, இலக்கு, நோக்கம், தொடர்பாடல் திறன், முடிவுத்திறன், அழுத்தத்தில் செயற்படுதல் என பல்வேறு திறன்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவும் தெரிவித்தார். இதன்போது வளவாளராக JJ ஃபவுண்டேஷன் அமைப்பின் இயக்குனர் YMI ஹனீஃப் நிசார், M நிஃப்ராஸ், இசாக் மிஸ்க்லார், அமில முஸ்தாக் லுஹார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு தலைப்புகளில் உரை நிகழ்த்தினர். இச்செயலமர்வில் தெரிவு செய்யப்பட்ட தமிழ், சிங்கள, முஸ்லிம் இளம் பல்கலைக்கழக மாணவர்கள், இளம் சமூக பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஃப்ரீலோயஸ் அமைப்பு ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சரவையிடம் 22 பகிரங்க கேள்விகளை முன்வைத்துள்ளது. திரைசேரி கொள்ளை வெளிப்படுத்தப்பட்டு இன்றுடன் 5 நாட்கள் கடந்துள்ள போதிலும் இது தொடர்பில் குறைந்தபட்சம் நீதிவான் நீதிமன்றில் கூட விடயங்கள் அறிக்கையிடப்படவில்லை என ஃப்ரீலோயஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது.
அத்துடன் பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகளின் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகளை கூட விசாரணையாளர்கள் இதுவரை முன்னெடுக்கவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு இந்த சம்பவம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அமைச்சரவையிடம் 22 பகிரங்க கேள்விகளை முன்வைத்துள்ளது. ஜனாதிபதியும் அமைச்சரவையும் இந்த 22 கேள்விகளுக்கும் பகிரங்கமாக பதிலளிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. දෙසැම්බර් මාසේ මේ වැරදි තොරතුරක් මත කරන ඉල්ලීමකට திரைசேரியின் $2.5 மில்லியன் காணாமல் போயுள்ளதை அல்லது கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்கிறாரா? இச்சம்பவம் நடந்த திகதி குறித்து ஜனாதிபதி என்ற ரீதியில் உங்களுக்கு அறிக்கையிடப்பட்டதா? 2025 செப்டம்பர் 6 அல்லது அதற்கு நிகரான ஒரு நாளில் நீங்கள் அமைச்சராக பொறுப்பு வகிக்கும் நிதியமைச்சின் தரவு தொகுதியின் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதை ஜனாதிபதி நிதியமைச்சர் என்ற ரீதியில் நீங்கள் அறிந்திருந்தீர்களா? அந்த தாக்குதல் நடத்தப்பட்டமை குறித்து திரைசேரி செயலாளரால் உங்களுக்கும் நிதி ராஜாங்க அமைச்சருக்கும் அறிவிக்கப்பட்டதா? அவ்வாறு அறிவிக்கப்பட்டிருந்தால் நீங்களும் நிதி ராஜாங்க அமைச்சரும் அது தொடர்பில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? டிஜிட்டல் விவகாரங்கள், நிதி திட்டமிடல் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகிய துறைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் திரைசேரியில் நடந்த இந்த கொள்ளைக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியானால் தேசிய பாதுகாப்பின் அடிப்படை பாடப்பரப்பிற்கு உட்பட்ட 4 துறைகள் தற்போது முறிவடைந்து தேசிய பாதுகாப்பு அமைச்சுக்கு உள்ளாகியுள்ளதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? திரைசேரி செயலாளரை நீங்கள் நியமித்ததை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிதி செயலாளர் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? திரைசேரி நிதி மற்றும் திட்டமிடல் தொடர்பாக அவருக்கு முன்னனுபவம் எதுவும் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர் தற்போது ஆரம்ப கட்ட விசாரணை தொடர்பான நியமனங்கள் மற்றும் அறிக்கைகளை மாற்றி இந்த கொள்ளையின் சாட்சியங்களை அளித்து வருவதாக உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதா? நிதி அமைச்சின் செயலாளர் நியமிக்கப்பட்ட பின்னரே இந்த கொள்ளை நடந்தது என்பதையும் அதன் பின்னர் நிதி குற்றத்தின் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படை நிர்வாக நடைமுறைகளை கூட செயலாளர் தவறியுள்ளார் என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த கொள்ளை நடந்த திகதி மற்றும் இதில் திரைசேரியிலிருந்து சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? இது தொடர்பாக நீங்கள் நியமித்த திரைசேரி செயலாளர் உங்களுக்கு எப்போது அறிவித்தார்? ஃப்ரீ லாயர்ஸ் அமைப்பு சபாநாயகருக்கு தெரிவிப்பதற்கு முன்னர் இது குறித்து நீங்கள் அறிந்திருந்தால் அரசியலமைப்பின் 148வது பிரிவின் கீழ் இது பற்றி நாடாளுமன்றத்திற்கோ அல்லது மக்களுக்கோ ஏன் அறிவிக்கவில்லை? ஒவ்வொரு மாதமும் 2 முறை அல்லது அதற்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வருகை தரும் நீங்கள் இது குறித்த விடயங்களை நாடாளுமன்றத்தில் இருந்து மறைத்தது ஒரு குற்றம் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? இந்த கொள்ளை தொடர்பாக நீங்கள் நியமித்த திரைசேரி செயலாளர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலோ அல்லது போலீசிலோ 2026 ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் எமது வெளிப்படுத்தலுக்கு முன்னர் முறைப்பாடு செய்துள்ளாரா? இந்த கணினி திருட்டு தொடர்பாக கணினி குற்றங்கள் தொடர்பான அவசர விசாரணை நிறுவனங்களிடம் எப்போது முறைப்பாடு செய்யப்பட்டது? யாரால் செய்யப்பட்டது? அவ்வாறு செய்யப்படவில்லை என்றால் அது ஒரு பாரிய தவறு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இவ்வளவு முறைகேடுகள், தவறுகள், பொறுப்பற்ற தன்மை மற்றும் நேர்மையற்ற முறையில் செயற்பட்டுள்ள நிதி செயலாளர் மீது உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை உள்ளதா? அவர் அந்த பதவியில் இருக்கும் வரை நியாயமான விசாரணை நடத்த முடியும் என்று ஜனாதிபதி, நிதியமைச்சர் என்ற ரீதியில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளதா? அர்ஷன சூரிய பெரும என்பவரை உடனடியாக நிதியமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி முறையான விசாரணையை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீர்களா? අමාත්‍යංශ ලේකම්වරයාට CID එකත් විශ්වාස නැහැ, පාර්ලිමේන්තුවත් විශ්වාස නැහැ, උසාවියත් විශ්වාස නැහැ. இலங்கையில் சின்னம்மை நோய் மீண்டும் பரவுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலவீனமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் சின்னம்மை நோய் மீண்டும் பரவுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலவீனமடைந்துள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை சுகாதார அதிகாரிகள் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் அதுல்ல லியனபத்திரன, நோயாளர்களை கண்டறிதல் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்காணிப்பதற்கான முறையான பொறிமுறை அடிமட்ட அளவில் தீவிரமாக செயற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அண்மையில் கண்டறியப்பட்ட 2 சின்னம்மை நோயாளர்களுக்கு தடுப்பூசி தொடர்பில் நிலவும் தவறான நம்பிக்கைகள் காரணமாக தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாத குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டிலும் இவ்வாறான தடுப்பூசி எதிர்ப்பு குழுக்கள் மத்தியிலேயே இந்நோய் பரவியிருந்த போதிலும் அது வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது கண்டறியப்பட்டுள்ள வைரஸ் திரிபானது இப்பிராந்தியத்தில் உள்ள ஏனைய வைரஸ்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது என ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக 1984 மற்றும் 2001ஆம் ஆண்டுகளில் தடுப்பூசி திட்டங்களில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் காரணமாக தற்போது 20 முதல் 30 வயதிற்கு இடைப்பட்ட நபர்களுக்கு இந்நோய் தாக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு இலங்கையை சின்னம்மை அற்ற நாடாக உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்த போதிலும் முறையான கண்காணிப்பு இல்லாவிடில் மீண்டும் பாரிய தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. வில்பத்து மீள்குடியேற்றம் தொடர்பான வழக்கில் ரிஷாட் பதியுதீன் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவின் விசாரணையிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் விலகியுள்ளார். வில்பத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள காடுகளை அழித்து மேற்கொள்ளப்பட்ட மீள்குடியேற்றம் தொடர்பான வழக்கில்
முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவின் விசாரணையில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் விலகியுள்ளார். வில்பத்து வனப்பகுதியை ஒட்டியுள்ள காடுகளை அழித்து மீள்குடியேற்றங்களை மேற்கொண்டமைக்காக குறித்த பகுதிகளை மீண்டும் வனமாக்கும் செலவை முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ஏற்க வேண்டும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னதாக தீர்ப்பளித்திருந்தது. அந்த தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி ரிஷாட் பதியுதீன் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு இன்று உச்சநீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னிலையில் மனு பரிசீலனைக்கு வந்தபோது அமர்வின் தலைவராக இருந்த நீதிபதி AHSD நவாஸ் தனிப்பட்ட காரணங்களால் வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேன்முறையீட்டு மனுவின் அடுத்த கட்ட விசாரணைகளை முன்னெடுக்க புதிய நீதிபதிகள் அமர்வு நியமிக்கப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் வழக்கின் மேலதிக விசாரணைகள் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் துறை மற்றும் தொழில் முனைவோர் துறையை விரிவுபடுத்துவதற்கான கொள்கைகளை நடைமுறைப்படுத்த அரசு தயாராக உள்ளது. தற்போது கைத்தொழில் துறை மற்றும் தொழில் முனைவோர் துறையை விரிவுபடுத்துவதற்கான கொள்கைகளை நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளோம் என பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புதுகலை பட்டப்படிவின் MBA மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தொழில் முனைவோர் தொடர்பான பணிப்பட்டறையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். ඉතින් ඒ අදාළ දැනුම නැත්තම් ව්‍යවසායකත්වය ලංකාවේ කොහොමද වෙන්න ඕනේ දැනට කොහොමද තියෙන්නේ இந்த பணிப்பட்டறையில் தொழில்முனைவோர் தொடர்பான அறிவு இலங்கையில் தற்போது எவ்வாறு உள்ளது மற்றும் எதிர்காலத்தில் அரசாங்கம் எடுக்கப் போகும் முடிவுகள் பொறுப்புகள் என்ன என்பது குறித்தும் ஆராயப்பட்டது. பல்கலைக்கழக மட்டத்தில் இவ்வாறான அறிவுசார் கலந்துரையாடல்களை உருவாக்குவது மற்றும் மாணவர்களை தொழில் முனைவோராக மாற்ற எடுக்கும் முயற்சியை தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சின் சார்பில் பாராட்டுகிறேன். MBA மாணவர்கள் ஏற்கனவே வேலைகளில் இருப்பவர்கள் என்பதால் அவர்களுக்கு இது குறித்த நல்ல புரிதல் உள்ளது. அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுடன் அவர்கள் எவ்வாறு இணைந்து பயணிக்கலாம் என்பது குறித்தும் பேசினோம். அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இவ்வாறான ஆர்வம் இருக்குமானால் நாட்டை வெகுவாக முன்னேற்ற முடியும். எதிர்வரும் மாதத்தில் பிரதமரின் தலைமையில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கட்டமைப்பு மக்கள் மயப்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் தொழில் முனைவோருக்காக இயங்கும் அனைத்து நிறுவனங்களையும் துறைகளையும் ஒருங்கிணைத்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு சீரான சேவையை வழங்க எதிர்பார்க்கிறோம். இது இலங்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும் என நம்புகிறோம். தொழில் முனைவோருக்கு தேவையான மூலதனத்தை திரட்டுவது மற்றும் வரி கொள்கையில் மாற்றங்களை செய்வது குறித்து நிதி அமைச்சுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் நாம் நாட்டை ஸ்திரப்படுத்தும் கொள்கைகளையே பின்பற்றினோம். தற்போது தொழில்துறை மற்றும் தொழில் முனைவோர் துறையை விரிவுபடுத்துவதற்கான கொள்கைகளை நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளோம். தொழில்துறை அமைச்சுக்கு சொந்தமான அரசு நிறுவனங்களை தனியார் துறைக்கு திறப்புவதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நில வசதிகளை வழங்கவும் ஏற்றுமதி மேம்பாட்டு சபை ஊடாக ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு வரை 20 தொழில்துறைகளை மட்டுமே நாங்கள் வழிநடத்தினோம். இந்த ஆண்டு அது 27ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% வளர்ச்சியையும் ஏற்றுமதி துறையில் 10%க்கும் அதிகமான வளர்ச்சியையும் இலக்காக கொண்டுள்ளோம். අපනයන ශේත්‍ර 10%කට වඩා விளம்பர இடைவெளியை தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருக்கும். செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணத்தில் அல்லைப்பட்டிக்கும் மண்கும்பானுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் புத்தரைகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் அல்லைப்பட்டிக்கும் மண்கும்பானுக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியில் உள்ள புதர்களுக்கு விஷமிகள் தீமூட்டியதில் பாரிய அளவிலான புத்தரைகள் எரிந்து நாசமாகியுள்ளன. இன்று காலை இடம்பெற்ற சம்பவத்தினால் புகை அதிகரித்து காணப்பட்டதுடன் வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. ஊர்காவத்துறை யாழ்ப்பாணம் வீதியின் பிரதான போக்குவரத்து தடைப்பட்டதனால் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதனையடுத்து யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தில் நீரில் மூழ்கியவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி கனகாம்பிகை குளத்தில் நேற்று பிற்பகல் 3 நீராடிய நிலையில் ஒருவர் நீரில் மூழ்கிய நிலையில் காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் அவரை தேடும் பணி நேற்று மாலை முதல் இடம்பெற்ற நிலையில் இன்று காலை இரணைமடு நன்னீர் மீனவர்களால் காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவத்தில் கிளிநொச்சி ஸ்கந்தபுரத்தை சேர்ந்த 32 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.
சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளையோரின் மனநல அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இளையோரின் மனநலத்தை மேம்படுத்தும் வகையில் அத்துறைகளில் கடமையாற்றும் முன்னணி பணியாளர்களின் திறனை மேம்படுத்துவதற்காகவும் துறைகள் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையிலுமான கலந்துரையாடல் இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னம், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலக மனநலப் பிரிவின் பொறுப்பு வைத்தியர் டாக்டர் டான் சவுந்தரராஜா, ஆசிரியர் ஆலோசகர்கள், உளவள ஆசிரியர்கள், சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக இளைஞர் மைய பணியாளர்கள் மற்றும் மாவட்ட செயலக உளவியல் சமூக பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் மனவளத்தினை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பினை வழங்கும் வகையில் இளையோரால் எதிர்கொள்ளும் மனநல சவால்கள், சுகாதாரம், கல்வி, சமூக சேவை துறைகள் இணைந்து செயற்படும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியம் போன்ற விடயங்கள் தொடர்பில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அறிவுறுத்தல் வழங்கினார். சிறுவர்களின் அதிக உடல் எடை தடுப்பு மற்றும் சிறுவர்களுக்கான அறிவாற்றல், நடத்தை, சிகிச்சை தொடர்பாகவும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தொடர்பான விளக்கங்களை வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் பாமினி அச்சுதன் விளக்கினார். பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரட்னம் இளையோரின் நலனை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு முயற்சிகளின் மேலோட்டம் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்கினார். பிரதம அதிதியாக கலந்து கொண்ட பிரதேச செயலாளர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தினால் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கண்டி தேசிய மருத்துவமனைக்கு உயர் தொழில்நுட்ப உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. சுகாதார சேவையின் பௌதீக வளங்கள் அதிகாரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக கண்டி தேசிய மருத்துவமனைக்கு 425 மில்லியன் ரூபாய் செலவில் வழங்கப்பட்ட 2 உயர் தொழில்நுட்ப இயந்திரங்கள் சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சகத்தால் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. அதன்படி எக்ஸ்ட்ராகார்போரியல் ஷாக் வேவ் வித் ரோப்சி இயந்திரம், டிஜிட்டல் சப்ராப்ஷன் ஆஞ்சியோகிராஃபி இயந்திரம் ஆகியவை இந்த வாரம் முதல் பயன்படுத்தப்பட உள்ளன. 208 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக்வேல் லித்ரோபிரிஸ்டி இயந்திரம் அறுவை சிகிச்சை அல்லது பிற ஊடுருவும் சிகிச்சை முறைகளுக்கு உட்படாமல் சிறுநீர் அமைப்பில் உள்ள கற்களை மீயொலி அலைகளை பயன்படுத்தி சிறு துண்டுகளாக உடைத்து சிறுநீருடன் வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. முந்தைய இயந்திரத்தின் பழுது காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எக்ஸ்ட்ரா கார்போரியல் ஷாக்வேவ் லித்ரோப்சி சிகிச்சையானது இப்போது கண்டி தேசிய மருத்துவமனை சிறுநீரகவியல் பிரிவில் சிறந்த வினைத்திறனுடன் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பதுளை மாவட்ட சென்ட் ஜோன் ஆம்புலன்ஸ் படையணியினரால் ஆசிரியர்களுக்காக 2 நாள் பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. பதுளை மாவட்ட சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படையணியினரால் ஆசிரியர்களுக்காக நடத்தப்பட்ட 2 நாள் பயிற்சி பட்டறை வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. இதன் இறுதி நாளில் நடைபெற்ற செயல்முறை எழுத்து பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற 22 ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வும் மீள்பயிற்சி செயலமர்வும் பதுளை தமிழ் மகளிர் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வு படையணியின் பதுளை மாவட்ட உதவி ஆணையாளர் எஸ் பிரபாகரன் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. பயிற்சியின் பயிற்றுநர்களாக செயல்பட்டதுடன் மொன்றாகலை மாவட்ட ஆணையாளர் டி எம் சரத்குமாரவும் இணைந்து பயிற்சிகளை வழங்கினார். நிகழ்வின் பிரதம விருந்தினராக ஊவா மாகாண ஆணையாளர் AHM இக்பால் கலந்து கொண்டார். வித்தியாலய அதிபர் சுபாஷி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி மூலம் ஆசிரியர்கள் அவசர நிலைமைகளில் முதலுதவி சேவைகளை திறம்பட வழங்கும் திறன்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கந்தலாயில் இன்று அதிகாலை இடம்பெற்ற ஜீப் விபத்தில் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. கந்தலாயில் இன்று அதிகாலை இடம்பெற்ற ஜீப் விபத்தால் அப்பகுதியில் பல மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதாக கந்தலாய் போலீசார் தெரிவித்தனர். இன்று அதிகாலை 4 மணி அளவில் திருகோணமலை கந்தலாய் மணிக்கூட்டு கோபுர பகுதியிலிருந்து கித்துலுத்து நோக்கி பயணித்த பொரல ரக ஜீப் வாகனம் சாரதியின் நித்திரை கழகத்தால் வேக கட்டுப்பாட்டை இழந்து இலங்கை மின்சார சபை காரியாலயத்தின் பாதுகாப்பு சுவரை உடைத்து
அங்கிருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஜீப் சாரதியும் அவருடன் இருந்த உதவியாளரும் உயிர் தப்பியதுடன் இவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தினால் இலங்கை மின்சார சபைக்கு சுமார் 2 லட்சம் ரூபாவிற்கும் மேற்பட்ட நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் மின்கம்பம் சேதமடைந்ததன் காரணமாக கந்தலாய் நகரின் பல பகுதிகளில் பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மின்சார சபை பணியாளர்கள் மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டனர். பின்னர் மின்சாரம் வழமையாக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தலாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். $10 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக மேலதிக நேர கொடுப்பனவுகளை முறையற்ற வகையில் பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தபால் திணைக்கள ஊழியர்களில் ஒரு குழுவினர் $10 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக மேலதிக நேர கொடுப்பனவுகளை முறையற்ற வகையில் பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சிவில் அமைப்பு ஒன்றினால் கடந்த ஆண்டு முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இறுதிப் பகுதியில் இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் கைரேகை அடையாளத்தை பதிவு செய்யாமல் பெருமளவிலான ஊழியர்கள் போலி தரவுகளை வழங்கி இந்த பணத்தை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். குறிப்பாக வாகன திருத்த பணிகள் போன்ற அவசியமற்ற தேவைகளுக்காக ஊழியர்கள் எண்ணிக்கையை அதிகரித்து காட்டி மேலதிக நேர கொடுப்பனவுகள் கோரப்பட்டுள்ளமை தணிக்கை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த முறைகேடுகளை தவிர்க்கும் பொருட்டு தபால் ஊழியர்களின் கைரேகையை உறுதிப்படுத்தும் இயந்திரங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. எனினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தபால் ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்ட போதிலும் ஊழியர்கள் வருகை மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவுகளை முறையாக கண்காணிக்க கைரேகை இயந்திரங்களை நிறுவும் பணியில் அரசாங்கம் உறுதியாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் 3 நாட்களுக்குள் வெடித்து சிதறக்கூடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் 3 நாட்களுக்குள் வெடித்து சிதறக்கூடும் எனவும் ஈரானில் எண்ணெய் குழாய்கள் ஏதேனும் ஒரு காரணத்தால் மூடப்பட்டால் அவை வெடித்துவிடும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். எண்ணெய் குழாய்களில் இருந்து கொள்கலன்களிலோ அல்லது கப்பல்களிலோ நிரப்ப முடியாது. வெடித்து சிதறினால் அதனை முன்பிருந்ததைப் போல மீண்டும் கட்டி எழுப்ப முடியாது. இது மிகவும் சக்தி வாய்ந்த விளைவுகளுக்கு வழிவகுக்கும். போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஈரான் தலைமை என்னை அணுகலாம். அவர்கள் பேச விரும்பினால் எங்களிடம் வரலாம். எங்களை அழைக்கலாம். உங்களுக்கு தெரியும், தொலைபேசி வசதி உள்ளது. எங்களிடம் நல்ல பாதுகாப்பான இணைப்பு வசதிகள் இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.